அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தெய்வ சமூகத்திலே நாம் வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் புத்தகம் 7வது அதிகாரம் 34வது வசனத்தை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அப்போஸ்தலர் 7:34, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். என்ன சொல்ற பார்த்தீங்களா? ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை, எகிப்து என்று சொன்னால் உலகத்தில் இன்றைக்கு அடிமைத்தனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்கள், எல்லா காரியத்துக்கும் நாம் என்ன செய்யறோம்? அடிமையாகிவிடுவோம். குடி பழக்கத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விபச்சார பழக்கத்துக்கு, சினிமா முதல் கொண்டு சொல்லுகிறேன், சீரியல் முதல் கொண்டு அதுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல பிள்ளைங்க இந்த கேம்ஸ்ல எல்லாம் அடிமையாயிடுறாங்க இல்லைங்களா? ஹல்லேலூயா. எல்லாம் அடிமை தான், அடிமை வாழ்வு தான். ஏதோ செஞ்சோம், இதில் விட்டுட்டோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லா பழக்கத்திலும் கடன் வாங்குறது கூட அடிமை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாங்கிக்கிட்டே இருப்பாங்க கடன். நல்லா தெரியும், கடன் வாங்கிட்டோம், ஹல்லேலூயா, அது நம்ம என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது தெரிஞ்சிருந்தோம் கடன் வாங்குவோம். அதுக்கு அடிமை. இப்படி இந்த உலகம் அடிமையா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கூட்டி வந்தார். ஹல்லேலூயா. அப்படியாக என்ன பண்ணாரு? எகிப்து தேசத்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவருக்கு என்ன முடியல, தாங்க முடியல. என்ன இப்படி கஷ்டப்படுறாங்களே ஜனங்கள், இப்படி அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களே, தங்களை தாங்களே வருத்தி கொள்ளுகிறார்களே என்ற ஒரு எண்ணத்தோடு கூட பார்த்து அப்படின்றார். பார்த்துன்னு சொல்லுவாரு. அல்லையா, எப்படியாவது விடுதலை ஆவாங்கன்னு பார்க்கிறாரு. ஆனா அவங்க என்ன செய்ய முடியல, விடுதலை ஆக முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, விடுதலை ஆகிறது ஒரே இடத்துல தான் விடுதலை ஆக முடியும். அது இயேசுடைய வசனத்தின்படி தான் விடுதலை ஆகும். எந்த ஒரு மனுஷன் உலகத்தில் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் இருக்கிற எந்த மனுஷனா இருந்தால், பூமி உருண்டையின் மேல வாழ்கிற எந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களானாலும் சரி, அவன் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான். அது என்னன்னா, இயேசுவில் இருக்கிற அவருடைய வார்த்தையினாலே, தேவன் வார்த்தையான தேவனா இருக்கிற ஆவியானவர் எங்க உண்டு அந்த விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் அவர்கள் உண்மையாக விடுதலை ஆவார்கள். அல்லேலூயா. அப்ப குமாரன் யாருங்க? வேத வசனம் தான் குமாரன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்ற பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு என்ன செய்யறாராம்? பெருமூச்சை கேட்கிறார். அவங்களால தாங்க முடியல. மூச்சு விட்டு அதை நைட்ல தூக்கம் வரல, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, டென்ஷனான வாழ்க்கை, வாழலாமா வேண்டாமா, வாழ்வா சாவான்ற நிலைமை, இப்படிலாம் இன்னைக்கு ஜனங்க இருக்கிறத அவர் பார்த்து அவர் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். வழியில நான் போனாதான் அந்த விடுதலை ஆவார். இப்ப இறங்கி வந்திருக்கிறார். இறங்கினேன்ற இறங்கி யார்கிட்ட வந்திருக்காரு தெரியுங்களா? அவங்க கிட்ட போல. அவங்க தான் தேவனை அறியாமலே இருக்கிறாங்க. அவங்ககிட்ட போய் என்ன பிரயோஜனம்? அல்லையா? அதனால யார்கிட்ட வராரு? கர்த்தருடைய பிள்ளைங்கிட்ட வராரு. அவரை நேசிக்கிற பிள்ளைங்கிட்ட, அவரை அனுபவிக்கிற பிள்ளைங்க கிட்ட வந்து என்ன சொல்றாரு? ஆகையால் நீ வா. நம்மளை கூப்பிடுறாரு, நீ தான் வரணும். என்னை அனுபவிக்கிறல்ல, என்னை ருசித்து பார்க்கிறல்ல, என்னால எல்லா காரியத்திலும் விடுதலையா, எத்தனை காரியங்களை உனக்கு நான் விடுதலை கொடுத்துருக்கிறேனே, நீ எனக்கு டெய்லி நன்றி சோதரோட பண்ணுகிறியே, இதெல்லாம் நினைச்சு பார்த்து நீ தான் வரணும். அல்லேலூயா. நீ வந்து நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன், உன்னை நான் உலகத்துக்கு மத்தியிலே அனுப்புவேன். அல்லேலூயா. ஓநாய்களுக்கு மத்தியில ஆடுகளை அனுப்புறது போல நான் உன்னை அனுப்புவேன்ற. நீ தான் போய் என்ன செய்யணும்? ஓநாய்களுக்கு மத்தியில இருந்து என்ன செய்யணும்? ஆடுகளை நீ காப்பாற்றணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஓநாய் சாத்தான் என்ன பண்றான்? எல்லாரையும் வஞ்சிக்கிறான். அவர்களை ஒவ்வொரு காரியத்துல வஞ்சிக்கிறான். எல்லாரும் ஒரே காரியத்தில் மதுபானத்துக்கு அடிமையாகிறாங்க. அல்லேலூயா. விபச்சாரத்தில் அடிமையா இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நீங்க பாத்தீங்கன்னா சிரிப்பு இல்ல. அவங்க எதுக்கு படிக்கிறாங்கன்னே தெரியல. எதுக்கு டிகிரி வாங்கணும், எதுக்கு ஒரு கோர்ஸ் எடுத்து ஒரு ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறாங்க, எதுக்கு விருப்ப பாடத்தை எடுத்து படிக்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. படிச்சவங்க எல்லாம் எங்க வந்துடுறாங்கன்னா எல்லாம் சிரிப்பு. அந்த காலத்துலலாம் நடிக்கிறாங்கன்னு சொன்னா ஒண்ணு அவங்க எல்லாம் படிப்பறிவு இல்லாம அப்படி இப்படி கத்திரி சோத்துரும். அது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காலத்துல சிவாஜி கணேசன்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து இந்த தெருக்கூத்து நடத்தி இருந்து அதுலெல்லாம் அவங்க ட்ராமாவில் நடிச்சு கிடிச்சு அவங்கனா போய் அவங்க கோர்ஸ் படிச்சாங்களா? அது இல்லையா? நடிப்புன்னு படிச்சாங்களா? கொண்டாங்க ஒன்றும் கிடையாது. கத்திரி சோது அந்த மாதிரி ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் படிச்சிருப்பாங்க. மீதி எல்லாம் படிக்காதவங்க தான் அந்த இதுல இருப்பாங்க. அது இல்லையா? இந்த கிராமத்துல கூத்து நடத்துறாங்க பாருங்க, அந்த மாதிரி அதுல இருந்து அதுல சிவாஜி கணேசன்லாம் அவர் வந்து அதுல டெவலப் ஆகி எங்க வந்திருக்காரு? சினி ஃபீல்டுக்கு வந்திருக்காரு. கத்திரி சோத்ரம், அவரு மனோகரன் இவங்கெல்லாம் கத்திரி சோத்ரம். அவங்க அந்த காலத்து கத்திரி சோத்ரம் அந்த மாதிரி நடிக்கிறவங்க. இந்த கிராமத்துல எல்லாம் இந்த கூத்தெல்லாம் நைட்டெல்லாம் வந்து பார்ப்பாங்க. கத்திரி சோத்ரம் அப்படிப்பட்டவன். இன்னைக்கு என்ன கேட்டீங்கன்னா நல்ல படிச்சுட்டு இருக்கிறவங்கலாம் எங்க வராங்கன்னாக்கா அது கொடுக்குறாங்களே, யார் யார் எந்தெந்த நடிகர் என்னென்ன படிப்புன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கத்திரி சோதரம் அப்படி வந்து இன்னைக்கு என்ன பண்ண எல்லாம் அது அடிமையாயிடுறாங்க. கத்திரிக்கு சோதரம். அப்ப இவங்க எல்லாம் விடுதலையாக்குறத எங்க வர முடியும்? பரலோகம் வர முடியும். இல்லைன்னா மறிச்சு எங்க போவாங்க? பாதாளத்துக்கு போயிடுவாங்க. கத்திரிக்கு சோதரம். அல்லேலூயா. அப்போ இது அவங்களை விடுவிக்கிறது நான் வந்து நீ தான் என்ன செய்யணும்? போய் அவங்களுக்கு முதல்ல இருந்து காரியத்தை சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்கள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். அல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் எவ்வளவு பாவத்துல வாழணும் ஒன்றும் பிரச்சனை, யாரும் அதை தடை செய்ய போறதில்லை, அவனுடைய சுதந்திரம். ஆனா நீ மரிச்சுனா எங்க போவ? மரணம், பாதாளம். ஆண்டவர் சொல்லுகிறார், மரணமே உன் கூரைங்க, பாதாளமே உன் ஜெயமைங்க. நான் ஜெயிச்சிட்ட மரணத்தை உன்னை பரலோகத்துக்கு நித்திய ஜீவன் கொண்டு போறேன். அல்லேலூயா. உனக்கு அழிவு கிடையாது. சரீர மரணம் எல்லா மனுஷனுக்கு தான் வரும். ஆனா அதுவும் சொல்றாரு இந்த காலத்துல, அல்லேலூயா, அந்த சரீர மரணத்துக்கு வரத்து கூட நிறைய பேர் கிடையாது. நிறைய பேருக்கு சரீர மரணம் கிடையாது. காரணம் அவனுடைய வருகவதில எடுத்துக்கொள்ளப்படப்படுறாங்க. அந்த காலகட்டத்துக்கு வந்தாச்சு. பிரியமானது, ரொம்ப அதி சீக்கிரத்தில் ஆண்டவர் வரப்போகிறார். இப்ப கூட நம்ம ஆயத்தலனா எப்படி? அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் கவலைப்படுற, பார்க்கவே பார்த்து அவர் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி நான் இறங்கினேன் என்று சொல்கிறார். நீங்க யாத்திரா புத்தகம் 2வது அதிகாரத்துல 24, 25 வாசிக்கிற கேளுங்க. யாத்திரா புத்தகம் 2வது அதிகாரம் 24, 25. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, அல்லேலூயா, நான் தாம் ஆபிரகாமும், தாம்னா யார்? அவர் ஏசப்பா. ஆபிரகாமும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். ஏன்னா ஆபிரகாம் கூடயும் யாக்கோபு கூடயும் ஈசாக்கோடும் யாக்கோபு கூட என்ன செஞ்சிருக்காரு? அவர் அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு, உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. 1000 தலைமுறை மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார். நீ ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவாய்ன்னு சொல்லி இருக்கிறார். அப்போ அந்த ஆபிரகாம் நிமித்தமா தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது போல இன்னைக்கு ஆபிரகாமின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளை, அல்லேலூயா, இவங்க படுற கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்கும்போது, ஐயோ, நான் ஆபிரகாம் இடத்திலும் ஈசாக் இடத்திலும் யாக்கோபு இடத்திலும் உடன்படிக்கை பண்ணினேனே, உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேனே, ஆசீர்வதிக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டேனே என்ற ஒரு கவலையோடு கூட தான் இன்னைக்கு ஊழியக்காரரை நோக்கி அவரை ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை, உண்மையா அவரை ரசிக்கிற ஜனங்களை வந்து சந்திக்க அவர் வந்திருக்கிறார். நம்மளை கொண்டுதான் அவர் ரட்சிக்கணும்னு பார்க்கிறார். அதுக்கு அடுத்தது 25 வருஷம். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். அவங்க மேல மனசு வச்சிருக்கார். பிரியமானவர்களே, அதுக்குதான் என்ன பண்றாராம்? சங்கீதம் 105:26 தம்முடைய தாசனாகிய மோசையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். நம்மள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்னவா தெரிஞ்சுக்கிறார் தெரியுங்களா? அவரை விசுவாசிக்கிற அனைத்து பேரையும், அவரை நம்புகிற யாவரையும்
அவர் என்னவா வைத்திருக்கிறார் தெரியுமா? மோசேயாகவும் ஆரோனாகவும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். இல்லையா? எப்படி மோசை கொண்டு எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்களை எப்படி விடுதலை கொண்டு வந்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவர் ஆரோனை கொண்டு விடுதலையாக்கினது போல இன்றைக்கு நம்மை கொண்டு இந்த உலகத்தின் பிள்ளைகளை, உலகத்தில் அடிமையாக இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கி கொண்டு வரும்படியாய் அவருடைய சத்தியத்தை, அவருடைய அன்பை குறித்து பிரசங்கிக்க சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க யாத்திரா புத்தகத்துல 3வது அதிகாரத்தோட பார்த்தீங்கன்னாக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யாத்திரா புத்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அல்லேலூயா, அப்போது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, அங்கே பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தமாக ஒழுகிற கூக்குரலை கேட்டேன், அவள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். ஆலோட்டிகள், மனுஷன் மேய்க்கிறான். அல்லேலூயா. மனுஷன் ஆடுகளை தான் மேய்ச்சின்னு இருந்தான், மாடுகளை தான் மேய்ச்சின்னு இருந்தான். இன்னைக்கு மனுஷன் என்ன செய்யறான்? மனுஷனையே மேய்க்கிறான், அடிமைப்படுத்துறான், அதிகார தோரணையில அவங்களை கட்டுப்படுத்த விரும்புகிறான். ஆளோட்டிகள், அல்லேலூயா, ஆள் ஓட்டுறான். அதனால படுற கஷ்டம் பாருங்க. ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவங்க எடுக்கிற ஓல சத்தத்தை நான் கேட்கிறேன், புலம்பலை நான் கேட்கிறேன், தண்ணீரை காண்கிறேன். அல்லேலூயா. வாழ முடியல, அவங்களால என்ன செய்யறதே தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் படுகிற வேதனையும் அறிந்திருக்கிறேன். ஏற்கனவே வருமானம் இல்லை, இதுல வேற கடன்ல இஎம்ஐ கட்ட முடியல. இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாசம் பிறந்து போச்சு, இந்த மாசம் இஎம்ஐ வந்துச்சு, போன மாசம் இஎம்ஐயே கட்ட முடியாம இருக்கிறாங்க. அப்ப எப்படிதான் வாழ்வாங்க? எப்படிதான் அவங்களுடைய வாழ்வாதாரம் இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அவங்களால என்ன செய்யறது தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ வீட்டு வாடகை கொடுக்க முடியல, வாங்கின கடனுக்கு வண்டிக்கு டியூ கட்ட முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பெரிய பெரிய கம்பெனிகளை திறந்து என்ன பிரயோஜனம்? கம்பெனிகளை திறந்தா கூட கம்பெனியில வேலை செய்யறவங்களை வச்சு வேலையை வாங்கிக்கிறான், பொருளை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறான். ஆனா அவனால என்ன செய்ய முடியல? சம்பளம் கொடுக்க முடியல. சும்மா வேலை திறந்தாச்சுன்னா வேலைக்கு போறேன்றாங்க. வேலைக்கு போனா என்ன கிடைக்கல? சம்பளம் கிடைக்கல. ஏன்? அவன் பொருளை ஏற்படுத்தி வச்சிருக்கிற அந்த மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்க எந்த பொருளா இருக்கட்டும், அந்த பொருளை வாங்கறதுக்கு மனுஷங்கிட்ட என்ன இல்லை? காசு இல்லை. இவன் போய் வாங்கினா தானே லாபத்தில் அவன் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சம்பளம் கொடுக்க முடியும். அல்லேலூயா. தீபாவளி சீசன் போனஸ் எல்லாம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? வருமானமே இல்லை, எங்க இந்த போனஸ் கிடைக்கும்? லாபமே இல்லை, எங்க போனஸ் கிடைக்கும்? அப்போ எப்படி இருக்கிறாங்க? ஆலோட்டிகள் நிமித்தமாய் அவள் படுகிற கூக்குரலை கேட்டு, அல்லேலூயா, சொல்கிற வசனம் அதுதான். ஆலோட்டிகள் கேட்கிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனையும் நான் அறிந்திருக்கிறேன். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற அனைவருக்கும் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. இந்த என்ன நினைவை நம்ம எதிர்பார்க்கிறாருன்னா அவரை தொழுது கொள்ளணும், வேற ஒன்று வேணும். நீங்க விடுதலையாத்துக்கு ஒரே வழி, நீ ஒன்னும் பெருசா செய்ய வேணாம், அவரை நம்பி அவரை தொழுது கொள்ளும். யாத்திரா 4 இருக்குது பாருங்க. யாத்திரா 4 31வது வருஷத்தை நான் வாசிக்கிறேன், கடைசி வருஷம் நினைக்கிறேன். யாத்திரா புத்தகம் 4வது அதிகாரம் 31வது வருஷம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். ஒரு அர்த்தம் ஆண்டவரை போய் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிப்பாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் பிள்ளைங்க என்ன நம்பிட்டாங்கன்னா, என்கிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்கள நான் விடுதலை ஆக்கிடுவேனே. அவங்க என்ன தேடி வரமாட்டுறாங்களே, ஆபத்தினால் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்ற, கூப்பிட மாட்டுறாங்களே. அவர் கவலையை பாருங்க. ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார். உடனே அவர் என்ன செய்யறார்? அவங்களை சந்திக்க ஓடி வருவார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும். அல்லேலூயா. அவர்கள் கேட்டபோது அதை நம்புங்க.
ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்றாரு, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திர சந்ததியார் என்றும் அவர் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க தானே. அவரை எதிர்க்கிறவர்களும் அவருடைய பிள்ளைகள் தான், அவரை எதிர்க்காரர்களும் அவருடைய பிள்ளைகள் தான். ஏன்னா அவரால் தான் மனுஷன் உருவாக்கப்பட்டார். எதிர்க்கிறான்றதுனால என் பிள்ளைகள் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அதுதான் விரும்புகிறார். எல்லாரும் என்ன தேடட்டுமே. அதை கேட்ட உடனே தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். ஐயோ, என்ன தேடுறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறாரா? என்னுடைய பாரத்தை சுமக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா? என்னுடைய கஷ்டத்துல பங்கு பெறுவதற்கு ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்டு தெரிஞ்சு கொண்ட உடனே அவங்க என்ன செஞ்சாங்களாம்? கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. இதை நீங்க அறிந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை நீங்க தொழுது கொள்வீங்கன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் கேட்டீங்கன்னா, அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு ஆதியாகம புத்தகத்தில் சொல்றாரு பாருங்க. என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாரு ஜனங்க. அவரிடத்துல என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கிறாருனாக்கா, ஆதியாகம புத்தகம் 26வது அதிகாரத்துல 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 5 வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்துல குடியிடு. உலகத்தின் மத்தியிலிருந்து வேர்பிரிங்க, உங்களை பாவத்துக்கு மத்தியிலிருந்து வேர்பிரிங்க, உங்களை மனம் திரும்புங்க. பட்ட பாடு போதாதா? இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்கணுமா? நல்லையா. இப்ப இந்த கொரோனா வியாதி கூட பாத்தீங்கன்னா, முதல்ல போச்சு, 2வது போச்சு, இப்ப 3வது வரப்போதான். அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன வருது? இருக்க அந்த வியாதி ஏன் வருது? கர்த்தருடைய கோபாக்கியனை பிரியமானவர்களே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை எப்படியாவது வருத்தி இருத்தி என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும்னு பார்க்கிறேன். வேற ஒண்ணு இல்லை. நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்து பார்க்கணுன்ற எண்ணம் அவரு கிடையாது. அவர் இறக்கம் உள்ள தெய்வம். ஒரு பிள்ளை படிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க? பிள்ளைங்களை கரம் எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதான் உண்மையான பிள்ளை. அடிச்சு படிக்க வைக்கிறதால ஒன்றும் தப்பே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புள்ள ஒரு தகப்பன் தான் பிள்ளைய கரம் எடுக்காம இருக்க மாட்டான். ஏன்னா அந்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன். அல்லேலூயா. எப்படின்னா கெட்டு போட்டவங்க என்ன பண்ணுவாங்க? செல்லை கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஓரமா இருக்குதா பார்த்தலான்னு விட்டுறாங்க. அது எதையாவது பார்த்துன்னு போட்டோம், அது ஏதாவது செஞ்சுட்டு போட்டு விட்டுறாங்க. அல்லேலூயா. அது அவ்வளவு அந்த பிள்ளைக்கு உடம்புக்கும் கெடுதி, கண்ணுக்கும் பார்வைக்கும் கெடுதி, அதனுடைய வாழ்க்கைக்கும் கெடுது. சின்ன சின்ன பிள்ளைகள் என்ன மாதிரி டான்ஸ் ஆட வச்சு எல்லாரும் ரசிக்கிறாங்க. சின்ன குழந்தையில அப்படி ஆடணுமா? அப்படியே பெரிய பெருசா ஆடி அந்த டிக்டாக்ல ஆடினாக்கா அதுக்கு கண்டிக்கிறீங்க? அது சின்னதுல இருந்து பழகிறத தொட்டால் பெருசா ஆடணும்னு அது ஆடுது. வீட்டில் இருக்கிற நல்ல ஒரு குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளைங்களை போய் டான்ஸ் ஆடு, நீ ஆடி எல்லாருக்கும் காட்டுன்னு சொன்னாக்கா நான் காட்டுவாங்களா? அதை ஆடி எல்லாரும் பார்க்கணும்னு எண்ணுவாங்களா? அதே பழக்கத்தில் விட்டுட்டு வந்து அந்த பிள்ளை வளர்ந்து வந்து நாளைக்கு ஆடுது. ஆடும்போது அது மேல கஷ்டப்படுறது. அது போல கூட நடக்குதுங்க. ஒரு தங்கைய ஒரு அண்ணன் கொண்டு இருக்கிறான். ஏன்னா அண்ணனுக்கு பிடிக்கல தங்க செய்யற காரியம். வளர்ப்பு அந்த மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. கண்டிச்சு வளர்க்கணும். ஏன் சும்மா செல்போனை கையில் வச்சுங்க, என்ன பண்ற ஏது பண்றது கேட்கணும். சும்மா ஆன்லைன் பாடம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்க பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போடணும். அது கிட்ட கொடுத்துட்றாங்க. செல்லை கொடுத்து அது ஒரு மூலையா உட்காந்து எனக்கு பிராய்லர் கோழி மாதிரி அது எங்கிருந்து விளையாடுறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது சாப்பிட்ட சோறுலாம் அப்படியே சாப்பிட்டு செல்லு வச்சு நோண்டிருந்ததுன்னா எனக்கு செரிமானம் ஆகும், எங்க டைஜஷன் ஆகும். யோசித்து பாருங்க. அப்ப இந்த பிள்ளைங்களை அப்படியே அடிமைப்படுத்தி வச்சிருக்குது பிசாசு. அல்லேலூயா. டிக்டாக்னா பப்ஜி விளையாட்டுன்னா அது வேற, மேஜிக் வேற. பிசாசு பாருங்க, மேஜிக் கண்கட்டி வித்த. அதனால செய்வாங்க. பிசாசு இருக்குதே, உயிரோடு இருக்குதே. நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது அப்பெல்லாம் வந்து ஓவர் ஹெட்ல தான் என்ன போகும், கரண்ட் போகும். அண்டர் கிரவுண்ட்ல போகாது, போஸ்டர்ல தான் போகும். இந்த கிராமத்துல போஸ்டர்ல போற மாதிரி. அப்ப காட்டுவான் நடு ரோட்ல கூத்து ஆடிட்டு கூப்பர் அடிச்சுட்டு எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு என்ன பண்ணுவான், அந்த முட்டையை தூக்கி என்ன பண்ணுவான், தூக்கி அடிப்பான் மேல. போனாக்கா அந்த கம்பியில போய் ஒட்டி நிற்கும் முட்டை. நாங்க கண்ணால பார்த்துருக்கிறோம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. அல்லேலூயா. அப்படிலாம் கண்கட்டி விட்ட காத்துறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் பிசாசு காரியங்கள். அல்லேலூயா. மெஸ்மரிசம்.
இக்னாட்டிசம் அப்படின்னு சொல்லி அது நிறைய இருக்குது விசுவாசமுடைய காரியம். இதுல எல்லாம் டீப்பா போறாங்களே தவிர அந்த மேஜிக்கை பார்க்குறாங்க. நம்ம கையில பூ எடுக்கிறானோ அது பறவையா பறக்குதான், அதுல அப்படியே அடிமையாயிடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கேட்டுங்க, இதுக்கெல்லாம் அடிமையாவாதீங்க. இருக்க அடிமையாயினே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில இருக்க கஷ்டம் வந்துனே தான் இருக்கும், துன்பம் வந்துனே தான் இருக்கும். ஆண்டவங்களை திருத்தி எப்படியாவது பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு பார்க்குறாரு. அது நிமித்தம் தான் இந்த பாடுகள்லாம் வருகிறது. நீங்க ஆண்டவரை தேடும் போது குமாரன் உங்களை விடுதலை ஆக்குவார், உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவி உள்ளத்துல வரும்போது நீ பலன் அடைவாய். எதையும் எதிர்த்து நின்று தாங்கி நடத்தக்கூடிய வாழ்க்கையை நடத்தக்கூடிய அந்த தைரியத்தை கொடுக்கும். ஆனா அவனை தற்கொலை பண்ணிக்கிறது, குடும்பத்தோட தற்கொலை பண்ணி சாவுறது, கொலை பண்றது, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் பண்ற காரியம் கிரியைகள். விசுவாசம் கண்ணை காட்டின்னு மூக்க காட்டின்னு வராது, இப்படிதான் செய்யும். வியாதியை கொண்டு வரும், கொலையை கொண்டு வரும், இல்லைனாக்கா ஆக்சிடென்ட்டை கொண்டு வரும், அல்லையா இப்படி ஏதாவது ஒன்று கொண்டு வந்து என்ன செய்யும், மனுஷனை அழிக்கப்பான். ஏன்னா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வந்திருக்கிறானே அன்றி அவன் வேறொன்றுக்கும் வரான் என்று யோவான் புத்தகம் 10:10 சொல்லப்படுது. அப்ப ஏசு எதுக்கு வந்தாராம்? நான் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன். அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் என்னுடைய எண்ணமே தவிர அவங்க கஷ்டப்பட்டு அவங்க சஞ்சலப்பட்டு இருக்கணும்னு சொல்லி அவங்க பெருமூச்சு விடுன்ற எண்ணம் எனக்கு கிடையவே கிடையாதுன்றார். அதை சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் தேசத்துல வாசம் பண்ணும், இந்த தேசத்திலே வாசம் பண்ணும், ஆண்டுடைய சமூகத்தில் வந்து வாசம் பண்ணுன்ற, சபை கூடுதல வந்து அவருடைய சமூகத்தில் உட்காருன்ற, அவருடைய வசனத்தை கேளுன்ற, நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த உலகத்துல வேற யாரும் ஆசீர்வதிக்க மாட்டேன். எந்த மனுஷனும் இன்னொரு மனுஷனை ஆசீர்வதிப்பான்னு எதிர்பார்க்கவே பார்க்க. அது பிசினஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும். ஒருத்தர் படிச்சு முன்னேறானா இன்னொரு படிச்சவன் இன்னொரு பின்னால படிச்சிருக்கிறவன் அவனை பார்த்து போறவன் தான் போடுவான் தெரியும். அவன் நல்லா படிச்சானே தான் நினைப்பான் ஒழிய அவன் ஐயோ படிச்சானே பரவாயில்லையேன்னு சொல்லி அவனை வாழ்த்த மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீடு கட்டுறீங்களா? ஐயோ பரவாயில்லையே, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாரு, இப்ப நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வீடெல்லாம் கட்டுறாரு, சந்தோஷப்பட மாட்டான். அவனுக்கு எப்படி பணம் வந்ததுன்னு கேட்பான். அல்லேலூயா, போராம போடுவான். அதனால்தான் என்ன பண்றாங்க, அது திருஷ்டி பொம்மை பொம்மை, அதான் திருஷ்டிலாம் வச்ச ஒண்ணு அதெல்லாம் நடக்காது. ஒரு அல்ல சொல்லிங்களா, ஆண்டவர் தேடினதான் வன்கண்கள் எல்லாம் ஓடிப்போம். யாக்கோபுக்கு எதிராக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு எதிராக குறி சொல்லுகிறவன் கிடையாது இந்த உலகத்துல. எந்த மந்திர தந்திரம் நம்ம எதுவுமே நம்மளை கிட்ட நெருங்காது. நம்ம கூட இருக்கிற தேவன் பெரியவரா இருக்கிறார், வசனம் பெரியதா இருக்கிறது, அதுக்கு வல்லமை உண்டு. வானம் பூமி ஒழிந்து போய் வார்த்தை ஒரு நாள் அழியாதுன்றார். பாருங்க, உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லிட்டு நான் உனக்கு உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தில் யாவையும் தந்து, அல்லேலூயா, உன்னை மாத்திரம் இல்ல உன் பிள்ளைகளையும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். எந்த அளவுக்கு நான் அக்ரிமெண்ட் பண்ணணும் ஆபிரகாமுக்கு, அவனுடைய சந்ததியாக உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ என்னை விட்டு விலகி போனா எப்படி என்னால் ஆசீர்வதிக்க முடியும்? ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். அவன் செஞ்ச காரியம், ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான். என் விதிகளை எல்லாம் கடைபிடித்தான், என் கற்பனைகளை எல்லாம் செய்தான், என் நியாயப்பிரமாணங்களை கை கொண்டபடியினான். ஆனால் தான் அவனை ஆசீர்வதிச்சேன். அவனை எப்படி ஆசீர்வதிச்சு? ஆபிரகாமை செல்வ சீமானா நான் ஆசீர்வதிச்சேன். அதே இல்லையா, அவனுடைய சொத்தெல்லாம், அவனுடைய சகோதரனுடைய சொத்தம் ஒரே இடத்துல ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா பூமியே நிலை மாறும். அல்லேலூயா, அந்த மாதிரி சொத்து இருந்துச்சு அவன். இப்ப இருக்கிற பணக்காரன் என்ன பணக்காரன்? ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவருக்கு நிலம் இருந்துச்சு, சொத்து இருந்தது, ஆடு மாடுகள், அல்லேலூயா, ஒட்டகங்கள் எல்லாம் இருந்துச்சு, யானைகள் எல்லாம் இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மாதிரி அது ஆடுகள் இருந்தது, காளைகள் வச்சிருந்தாங்க, எல்லா மிருகங்களும் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய செல்வ சீமானா இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார்? ஆபிரகாம். ஏன்னா அவன் செஞ்ச காரியம், அவன் எனக்கு கீழ்ப்படிந்தான், என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் அவன் கை கொண்டான். அதனால நான் உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி
உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் தருவேன், உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆஸ்வதிக்கப்படும் என்றார். அவருடைய பிள்ளைகளாக நம் மூலமா இன்னும் அநேகர் ஆஸ்வதிக்கப்படுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு கீழ்ப்படியணும். பிரியமானது, அல்லேலூயா. இன்னும் ஒரே 2 வசனம் சொல்றேன். ஆதியாகமம் புத்தகத்துல நீங்க 12வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா முதல் ஒரு 3 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும், பாருங்க, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்படு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்னைக்கு வம்சம் எங்க பாரம்பரியத்திலே நாங்க இதுதான் இருக்கிறோம், நாங்க எங்க பாரம்பரியமே இப்படிதான், அதெல்லாம் விடுங்கிற சொல்றீங்களா? அல்லையா? சொல்ற, உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்படு. அப்படின்னா நான் வீட்டை விட்டு ஓட இருந்தது இல்லை. அவனுடைய வழியில நீ போகாத. அந்த வழியில இருந்து தான் நீ கஷ்டப்பட்டு இருக்கிற, இன்னும் கஷ்டப்பட்டு இருக்கிறியே. இன்னும் 2வது 3வது 4வது 10வது வந்திருந்தாலும் நீ அப்படி இருப்ப. அதை விட்டு வெளியே வான்ற. நான் அல்லேலூயா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போன்ற சொன்ன உடனே அந்த ஆபிரகாம் பாருங்க, ஐயோ நான் எப்படி பாரம்பரியத்தெல்லாம் விட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் என்ன செஞ்சானா, அவன் சொல்ற அர்த்தம் சொல்றாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமா. இந்த ஆசீர்வாதத்தை எல்லாருக்கும் கொடுக்க விரும்புற. அல்லேலூயா, ஆண்டவரே. அப்ப அவன் என்ன செஞ்சானா, உன்னை ஆசீர்வதிக்கிறவளே ஆசீர்வதிக்கும். உன்னை யாருன்னா ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. அல்லேலூயா. உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன். உன்னை யாராவது சபிச்சாங்கன்னா, சாவிட்டாங்கன்னா, மந்திர தந்திரம் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கே போய் திரும்பி போய் சேரும். ஏன்னா உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான். நீ என்ன நம்பி வாழ்ற? உன்னை நம்பி நீ வாழல, மனுஷன் நம்பி நீ வாழல, நீ என்ன நம்பி வாழ்ற இல்லையா? அப்ப உன்னை எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி நான் பாதுகாத்துக் கொள்வேன். ஒரு பச்சை குழந்தைய ஒரு தாய் எப்படி பாதுகாத்துக் கொள்வாரோ, ஒரு சின்ன எறும்பு கிட்ட வரத்துக்கு விட விட மாட்டாலோ, அதை போல தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ள விரும்புகிறார். பிரியமானவர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆணையிட்டு ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாக இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் எத்தனை வயசு? 75 வயசான. அப்ப அவனுக்கு யாரு கிடையாது, பிள்ளைங்க கூட கிடையாது, சொத்து அப்படி இருந்தது. அல்லேலூயா. ஆனால் அவர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அவன் மூலியமா பிள்ளைகள் பிறந்து அந்த பிள்ளைகளுமா சந்ததி உருவாகி இன்னைக்கு நாமெல்லாம் இருக்கிறோம். பிரியமானவர்கள, நாமெல்லாம் வேற யாருடைய பிள்ளைகள்? ஆபிரகாமுடைய சந்ததி. உலகத்தில் எந்த மூலையில எந்த திசையில இருந்தாலும் அனைத்து பேரும் ஆபிரகாமுடைய சந்ததி தானே தவிர வேற யாருடைய சந்ததியும் கிடையாது. ஆனால் அவர்கள் ஆபிரகாம் செய்தது போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அவருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கட்டளையும் பிரமாணங்களையும் அவங்க கை கொள்ளல. அதனால்தான் அந்த கஷ்டம். நீ கை கொண்டு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமுள்ள அநாதி தேவனே, அல்லேலூயா. உமது பிள்ளைகளிடம் எல்லா கஷ்டத்தையும் நீ துன்பத்தையும் வேதனையும் நீ கவனிக்கிற தேவனா இருக்கிறீர். எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து அவர் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன். ஆகையால் நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்று சொல்லுங்கள். அப்படியாக நாங்கள் புறப்பட்டு போய் உலகத்தின் மத்தியில் எல்லோருக்கும் இயேசுவின் அன்பை, அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை நாங்கள் தெரிவிக்கணும். ஆண்டவரே, அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணணும். ஒரு பாத்திரம் கூட காலி பாத்திரமா இருக்கக்கூடாது. ஓ நன்றி ஆண்டவரே. உண்மை ருசித்து பார்த்து அவர் தொழுது கொள்ளணும், உண்மை ஆராதிக்கணும், உண்மை மகிமைப்படுத்தணும், உண்மை உயர்த்தணும். அவர் அல்லேலூயா. அப்படியா செய்ய போற கிருபைக்காக நன்றி. ஒரு அதி சீக்கிரத்தில் ஒரு விடுதலை ஆகணும். நீங்கள் அதி சீக்கிரத்தில் வரணும். வந்து உம்மால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை, வசனத்தை கேட்டு அல்லேலூயா உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீ அழைத்து செல்லணும். வரத்துக்கு அழைத்து செல்லணும். ரகசிய வருகையில நீங்கள் கூட்டி செல்லணும். கைவிடவே படக்கூடாது. விசுவாசம் வெட்கப்பட்டு போகும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.